Hi friends, welcome to Alpha Mathematical Institute. இந்த வீடியோல சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Let the positive integers be written in the form. இந்த ஃபார்மேட்ல பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஃபுல்லா ரைட் பண்ணிருக்கோம். If the kth row contains exactly k numbers for every natural number k, then the row in which the number 5310 will be is dash. ஓகே, ஸோ இதான் வந்து கொஸ்டின், ரைட்? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர்ஸை ஃபுல்லாக இந்த ஃபார்மேட்டில் ரைட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஒரு கேத் ரோ நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேத் ரோவில் எக்ஸாக்டாக எத்தனை நம்பர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னா கே நம்பர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 5310 அப்படிங்கிற இந்த நம்பர் எத்தனையாவது ரோல வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த நம்பர்ல இருந்து நான் ஒரு சீக்வன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்றேன். அந்த சீக்வன்ஸை நான் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா ஏஎன் அப்படின்னு வச்சுக்கிறேன். அந்த சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்மை இந்த 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த சீக்வன்ஸோட செகண்ட் டேர்மை இந்த 2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த சீக்வன்ஸோட தேர்ட் டேர்மை நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 4 அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். அந்த சீக்வன்ஸோட ஃபோர்த் டேர்மை நான் என்னன்னு கன்சிடர் பண்றேன்னா 7 அப்படின்னு கன்சிடர் பண்றேன். அந்த சீக்வன்ஸோட ஃபிஃப்த் டேர்ம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 11 அப்படின்னு இருந்திருக்கும். எக்ஸட்ரா இது போயிட்டே இருக்கும். இப்போ ஏஎன் அப்படின்ற சீக்வன்ஸ் இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. கிளியரா இந்த ஏஎன் அப்படின்ற சீக்வன்ஸ் வந்து என்ன கிடையாது அப்படின்னா ஏபியும் இல்லை, அப்புறம் என்னவும் இல்லை, ஜிபியும் இல்லை. ஓகே, ஏபியாவும் இல்லை, ஜிபியாவும் இல்லை, ரைட்? அப்போ நான் வந்து வேற மெத்தட்ல யூஸ் பண்ணி இந்த ஏஎன் அப்படின்ற இந்த சீக்வன்ஸோட nth டேர்ம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஜென்ரல் டேர்ம் என்ன அப்படின்றத நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு மெத்தட் ஆஃப் டிஃபரன்ஸை நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ எஸ்என் அப்படின்றது கால்குலேட் பண்றேன் ஃபர்ஸ்ட். அப்போ எஸ்என் அப்படின்றது என்னது? சம் அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 பிளஸ் 2 அண்ட் அடுத்த டேர்ம் 4, அடுத்த டேர்ம் 7, அடுத்த டேர்ம் 11 பிளஸ் எக்ஸட்ரா. nth டேர்ம் வந்து ஏஎன். எஸ்என் அப்படின்றது சம் ஆஃப் டு n டேர்ம்ஸ். இதே எஸ்என் நான் திரும்ப ரீரைட் பண்றேன். ஓகே, ஒரு டேர்ம் முன்னாடி ரைட் பண்றேன். இந்த 1 இங்க ரைட் பண்றேன், இந்த 2 அடுத்து ரைட் பண்றேன், அடுத்து இந்த 4 ரைட் பண்றேன், அடுத்து இந்த 7 ரைட் பண்றேன் பிளஸ் எக்ஸட்ரா. இந்த ஏஎன்னுக்கு கீழே என்ன வந்திருக்கும்னா ஏஎன் மைனஸ் 1 வந்திருக்கும். அடுத்து நான் என்ன எழுதணும்? ஏஎன் எழுதணும். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்ப இந்த ரெண்டையும் நாம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? எஸ்என் மைனஸ் எஸ்என் நமக்கு என்ன ஆயிரும்? 0 அப்படின்னு ஆயிரும். ஓகே, இந்த 1 அப்படியே இருக்கும். இந்த 2ல 1 போச்சுன்னா 1, 4ல 2 போச்சு அப்படின்னா 2, அண்ட் தென் 7ல 4 போச்சு அப்படின்னா 3 பிளஸ் எக்ஸட்ரா. ஓகே, பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் இந்த ஏஎன்ல ஏஎன் மைனஸ் 1 போகணும். அப்ப ஏஎன் மைனஸ் ஏஎன் மைனஸ் 1 மைனஸ் இந்த ஒரு ஏஎன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஏஎன் மைனஸ் ஏஎன் இருக்கா, அது இந்த சைடு கொண்டு வந்துடும். அப்ப ஏஎன் ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸட்ரா. இங்க என்னது அப்படின்னா ஏஎன் மைனஸ் 1 மைனஸ் ஏஎன் மைனஸ் 1. அப்போ இந்த 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸட்ரா ஏஎன் மைனஸ் ஏஎன் மைனஸ் 1. இங்க மொத்தமா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா இதுல 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏஎன் வரைக்கும் போகுது. அப்போ n மைனஸ் 1 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 பிளஸ் இது வந்து 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸட்ரா அப் டு எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? n மைனஸ் 1 டேர்ம்ஸ் இருக்கு. ஓகே, எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? n மைனஸ் 1 டேர்ம்ஸ் இருக்கு. ஓகே, ரைட். ஸோ அப்போ நமக்கு எஸ்என் தெரியும். ஏபியில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல n மைனஸ் n டேர்ம் சம் பண்றதுக்கு ஃபார்முலா தெரியும். n டேர்ம் சம் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? Sn is equals to n by 2 into 2a plus n minus 1 into d அப்படின்னு தெரியும். ஓகே, அப்ப இங்க n minus 1 டேர்ம்ஸ் இருக்கு. அப்ப n-க்கு பதிலா n minus 1 போடணும். அப்ப n minus 1 divided by 2 into 2a. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 பிளஸ் n மைனஸ் 1. இங்க n-ங்கிறதே n மைனஸ் 1. அப்ப n மைனஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு டி. டி அப்படிங்கிறது இங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 1. ஓகே, ஸோ இதுதான். அப்போ 1 பிளஸ் n மைனஸ் 1 டிவைடட் பை 2, இது ஒரு 2
ஓகே. ஸோ இது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா n-2 அப்படின்னு ஆயிரும். ஸோ இதுவும் இதுவும் இப்போ கேன்சல் ஆயிரும். அப்போ ஐ வில் பி கெட்டிங் an ஈக்குவல்ஸ் டு 1 பிளஸ் n-1 டிவைடட் பை 2 இன்ட்டு n. ஓகே. ஸோ அப்போ அந்த சீக்வன்ஸ் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல இல்லையா, அதோட nth டேர்ம் an அப்படின்றது 1 பிளஸ் n இன்ட்டு n-1 டிவைடட் பை 2. இப்போ இதில் n-க்கு பதிலாக நான் 1ன்னு போட்டேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஜென்ரேட் ஆகணும். n-க்கு பதிலாக 1ன்னு போடுறோம்னு வச்சுக்கலாம். இங்கே 1 போடணும். அப்போ இந்த டேமேஜ் 0 ஆயிரும். a1 வந்து 1, a1 நமக்கு அங்கே 1ன்னு தான் சொல்லியிருக்கோம். a2 n-க்கு பதிலாக என்ன போடணும்னா 2ன்னு போடணும். அப்போ 1 ப்ளஸ் இது வந்து 2 இன்ட்டு 2 மைனஸ் 1 1. அப்போ இது வந்து 2 டிவைடட் பை 2. அப்போ இது ஒரு 1. அப்போ 1 + 1 வந்து எவ்வளோன்னு கிடைக்கும், 2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தென் a3 அப்படின்னா இதில் 3ன்னு போடணும். அப்போ 1 இது வந்து 3 இன்ட்டு 2 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 + 3 எவ்வளோன்னு கிடைக்கும்னா 4. அப்போ இந்த ஏஎன் வந்து நம்ம எந்த சீக்வன்ஸ் எடுத்தோமோ இந்த சீக்வன்ஸ் தான் எடுத்தோம். இந்த சீக்வன்ஸ்ல இருக்க டேர்ம்ஸை என்ன பண்ணுதுன்னா ஜெனரேட் பண்ணுது. ஓகே. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 5310 அப்படின்ற இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் வந்து எத்தனாவது ரோல வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா we need to find on n. நான் n வந்து கண்டுபிடிக்கணும். அந்த n வந்து என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொன்னா 1 பிளஸ் n இன்ட்டு n-1 divided by 2 is less than or equals to 5310 is less than or equals to 1 plus n into n-1 divided by 2 plus ஒரு n-1. இது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ nth ரோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா nth ரோவோட ஸ்டார்டிங் நம்பர் இது. ஓகே. nth ரோவோட ஸ்டார்டிங் நம்பர் இதாக தான் இருக்கும். nth ரோவோட லாஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, nth ரோவோட லாஸ்ட் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படின்னு தான் இருக்கணும். ஏன் வந்து இங்கே நான் n-1 போடுறேன்னா nth ரோவோட ஸ்டார்டிங் நம்பர் இது. nth ரோவோட செகண்ட் நம்பர் பார்த்தோன்னா இது கூட ஒரு 1 ஆட் பண்ணும். nth ரோவோட தேர்ட் நம்பர் என்னன்னு பார்த்தா இது கூட ஒரு 2 ஆட் பண்ணும். அப்போ nth ரோவோட nth நம்பர் என்ன அப்படின்னா இந்த நம்பர் கூட ஒரு n-1 நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணும். இப்போ என்னோட எய்ம் என்னன்னா நான் n அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ தட் 5310 இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் இடையில இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த n இருக்கு இல்லையா, n-ஐ வந்து நான் ஒரு 103 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். n வந்து 103 அப்படின்னு எடுத்துட்டு இந்த குவான்டிட்டி நான் வந்து கம்ப்யூட் பண்றேன். 1 பிளஸ் 103 இன்ட்டு இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 102 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா 1 பிளஸ் 103 இன்ட்டு இது கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும், 51 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. ஸோ அப்போ 103ஐயும் 51ஐயும் மல்டிப்ளை பண்றேன். அப்போ இது ஒரு 3, இது ஒரு 0, இது ஒரு 1, இது வந்து 3 5s are 15, இங்க வந்து 5. அப்போ 3, இது ஒரு 5, இது ஒரு 2, இது ஒரு 5. இது கூட ஒரு 1 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு 5254 அப்படின்னு கிடைக்கும். ஓகே ரைட். அப்புறம் இந்த குவான்டிட்டி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணும், 103 இருக்கு. 103ல ஒரு 1 போச்சு அப்படின்னா 102. அப்போ இது கூட ஒரு 102 ஆட் பண்ணிக்கணும். அப்போ இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா இது ஒரு 6, இது ஒரு 5, இது ஒரு 3, இது ஒரு 5. ஓகே. ஸோ அப்போ இந்த 103வது ரோ இருக்கு இல்லையா, 103வது ரோல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா 5254 இருந்திருக்கும். செகண்ட் நம்பர் 5255 இருந்திருக்கும். தேர்ட் நம்பர் 5256 இருந்திருக்கும். எக்ஸட்ரா லாஸ்ட் நம்பர் 53 எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 56 இருந்திருக்கும். அப்போ இதுக்குள்ளதான் நம்ம நம்பர் வருது. என்ன நம்பர்னா 5310 அப்படின்ற இந்த நம்பர் இதுக்குள்ளதான் வருது. ஸோ அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த 5310 அப்படிங்கிற நம்பர் வந்து எத்தனாவது ரோல வருது அப்படின்னு பார்த்தா 103வது ரோல தான் என்ன செய்யுது அப்படின்னா வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்யூ.